Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு இந்த டேக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டாப் 5 அந்த டேட்டில் இருக்கிற டாப் 5 டிபார்ட்மெண்ட்டை நான் வந்து உங்களுக்கு சம் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அரௌண்ட் ஒரு 99% உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி பிசி அண்ட் எம்பிசி ஜென்ரல் பிசி எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5th டே கூட உங்களுக்கு சில பேருக்கு 4th ஆர் 5th டே கூட விஏஓ கிடைக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி டாப் 5ல் இருக்கிறது. ஒரு டாப் 5 டிபார்ட்மெண்ட்டை டே வைஸ் நான் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஆர்டர் வைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அந்த டேட்டில் சில டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், சில டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக வந்து அடுத்த நாள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த டேட்லேயே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்த நாளும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அண்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப்பை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு டெய்லியும் இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ அரௌண்ட் அப் டு February 17 வரைக்குமே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அதில் டே வைஸ் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாப் 5 டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 99% கம்பல்சரி கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதை நிறைய அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே 1, இப்போ டே 2, டே 3 இருக்கிறவங்க, டே 5, டே 7ல் இருக்கவங்க, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் டே 5ல் போகிறீங்க அப்படின்னா டே 4க்கான அந்த டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் அதில் எனி ஆஃப் 2 டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டு ஒவ்வொரு நாள் முன்னாடியே நீங்கள் டெய்லியும் ஈவினிங் நம்மளோட யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண உடனே அந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருவோம், அதையும் தெளிவாக பார்த்துக்கலாம். அண்டு நம்மளோட டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதையும் தெளிவாக பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டே 1ல் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா விஏஓ அண்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ அண்ட் பிடபிள்யூடி. ஓகேங்களா? பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம் இதில் அடிஷ்னலாக வந்து கமர்ஷியல் டேக்ஸும் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ விஏஓ வந்து எத்தனை நாள் வரைக்கும் போகலாம் அப்படின்னா டே 3 வரைக்குமே விஏஓ போக வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் டே 4, 5 கூட சில பேருக்கு போயிருக்கு. ஓகேங்களா? அண்டு டே 2ல் இருக்கிறவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்னா சேம் விஏஓ கிடைக்கும். அது உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லோக்கல் ஃபண்ட் ஆடிட் மேபி கிடைக்கலாம். செகண்ட் டேல சில பேருக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் மார்னிங் பேட்ச் போகிறவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஆல்சோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஓகே, அண்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பர்டிகுலராக உங்களுக்கு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கமர்ஷியல் டேக்ஸ், பிடபிள்யூடி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து டே 2ல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, பிடபிள்யூடி வந்து ஒன்லி இன் சென்னையில் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்டிகுலராக டிஸ்ட்ரிக்ட் வைஸே கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 4 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இனிஷியலாக முடிஞ்சிடும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டே 3ல் இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, டே 3ல் இருக்கிறவங்களுக்கும் விஏஓ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கலனாலும் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கலாம். ஒசூர், நீலகிரிஸ், ஓகே, அண்ட் தென் சம் ஆஃப் த பிளேசஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட். ஓகேங்களா? அண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கலனாலும் வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் கண்டிப்பாக உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கிடைச்சிடும். ரூரல் டெவலப்மெண்ட்டும் டவுன் பஞ்சாயத்தும் டெஃபினட்டாக 100% உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் அடிஷ்னலாக வந்து டிரான்ஸ்போர்ட், விஜிலன்ஸ் அண்ட் ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே வந்து இந்த டேட்லேயே ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டேட்டில் தான் டிரான்ஸ்போர்ட், விஜிலன்ஸ் அண்ட் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் இந்த டேட்டில் இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகும். ஓகேங்களா? இதுவும் நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டே 4ல் ரூரல் டெவலப்மெண்ட் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடைக்கலாம், இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடைக்கலாம். அண்ட் டவுன் பஞ்சாயத்து இங்கே தான் வந்து மேக்ஸிமம் 3 and 4லேருந்தே டவுன் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் எங்கேயும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ லேபர் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் ஹெச்ஆர்டி ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். டே 3லையும் ட்ரெஷரி எடுப்பாங்க, டே 4லையும் எடுப்பாங்க.
அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே 100% கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டே 5ல இருக்கிறவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கலாம், மேபி அதர் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கலாம். ஹைவே டிபார்ட்மெண்ட் 1 or 2 போஸ்டிங் மார்னிங் பேட்ச்ல 10 o'clock ஸ்லாட் போறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷனல், காலேஜ் கேட் எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனல். ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இன்டர்னல் கவுன்சிலிங் நடக்கும். ஆஃப்டர் தட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்போ எப்படிங்க சார் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத நான் சூஸ் பண்ணணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிஓ ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹெல்த் இதெல்லாம் வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் டே 6ல இருக்கவங்களுக்கு எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த், மெடிக்கல் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு. பாலிடெக்னிக் வந்து சில இடத்துல மட்டும் இருக்கு. ஓகே, அரௌண்ட் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 53 or 54 பாலிடெக்னிக் காலேஜ், 11 இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதை நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னாவே உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா அந்த காலேஜும் அந்த இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கான்னு தெளிவாக பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதே மாதிரி தான், ஹெல்த் அண்ட் மெடிக்கல் இங்கேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் இது இல்லாமல் சில டிபார்ட்மெண்ட் இருக்குது. சார் இது மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதர் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய கிடைக்கலாம். டே 7ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸ்கூல் எஜுகேஷனல் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் ஆஃப்டர்நூன் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டில் ட்ரைனிங் விங் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே எம்ப்ளாய்மெண்ட் விண்டு வந்து இங்கே இருக்கும். மேபி அங்கே இல்லை அப்படின்னா ட்ரைனிங் விங் வந்து இங்கே இருக்கும். அண்ட் மெடிக்கல், ஹெல்த், போலீஸ், டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் இங்கேருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகும். டே 6லையும் டெக்ஸ்டைல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் டே 7ல உங்களுக்கு எஜுகேஷன் லாஸ்ட்டாக இங்கேயும் கிடைக்கலாம், மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசி எம்பிசிக்கு டவுட். அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிடும். மேபி அதர் வந்து இருக்கீங்க, அதர் கம்யூனிட்டிஸ் இருக்குன்னா சில பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஹெல்த், மெடிசன், போலீஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ஆவின். ஸோ ஆவின் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கிடையாது. நிறைய பேர் ஆவின் எடுக்கும்போது நிறைய இஷ்யூ இருக்கு. ஆவின் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கிடையாது. ஊட்டி, மதுரை அண்ட் தென் ஈரோடு, அந்த ஒரு சென்னை, இந்த மாதிரி இதில் இனிஷியலாக சென்னையில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் மேபி ஓகே, இல்லை அப்படின்னா கஷ்டம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டே 9ல் என்ன அப்படின்னா கன்சியூமர் ரிட்ரஸல், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்லி இன் கோஸ்டல் ஏரியாஸ். நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்லி இன் கோஸ்டல் ஏரியாஸில் தான் கிடைக்கும். அண்ட் ஹவுசிங் போர்டு உங்களுக்கு 8, 9லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேபி கிடைக்கலாம். அண்ட் ஆதி திராவிடர் வெல்ஃபேர், சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட் 1 or 2 போஸ்டிங் இருக்கிறது கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டே 10. ஓகே, டே 10ல் உங்களுக்கு என்சிசி டிபார்ட்மெண்ட், ஜுவாலஜி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ப்ளீடர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கோர்ட். ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எதுவும் இல்லை. உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேணும்னா கோர்ட் வந்து இதுக்கு முன்னாடியே கோர்ட்டும் கிடைக்கும். டே 8, 9லேயே கோர்ட் இருக்கும். இங்கே தான் கோர்ட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் டே 11ல் உங்களுக்கு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிற 1 or 2 டிபார்ட்மெண்ட் அண்ட் பவர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், சுகர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ கோர்ட் டிபார்ட்மெண்ட் எங்கேயும் கிடைக்கும். ஆஃப்டர் டே 12க்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் அது வந்து முன்னாடியே முடிஞ்சிடும். மேபி யாரும் எடுக்கல, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக இருக்குது அந்த மாதிரி யாரும் எடுக்கல அப்படின்னா கோர்ட் டிபார்ட்மெண்ட், மேக்ஸிமம் கோர்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கப்புறம் வரவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கோர்ட் டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக அதை பார்த்துக்கோங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லியுமே உங்களுக்கு கவுன்சிலிங் அப்டேட் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் நம்மளோட டெலிகிராமில் கொடுத்துட்றோம், அதையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட போஸ்டிங் டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.